இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 19 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா காட்டோ வந்துட்டு பேச ஆரம்பிப்பான். நான் ஒன்று மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருந்தேன், எல்லாரும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவான். இந்த இடத்துல ஜாபுசா வந்துட்டு எதுக்கு இத்தனை அடியாட்களை கூட்டிகிட்டு வந்திருக்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். பிளானில் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு அண்ட் எங்களோட ஸ்ட்ராட்டஜியும் மாறிடுச்சு, நீ இந்த இடத்துல சாக போகிற அப்படிங்கிற மாதிரி ஜாபுசா கிட்ட சொல்லுவான். ஓ சரி அப்படின்ட்டு ஜாபுசா கேட்பான். இதுக்கப்புறமா உன்ன மாதிரி ஒரு ரோக் நிஞ்சாவை ஹையர் பண்ணனால எனக்கு நிறைய செலவு மட்டும்தான் ஆச்சு அண்ட் இன்னொரு நிஞ்சா கூட உன்னால் ஜெயிக்க கூட முடியல. உன்னை ஏதோ டீமன்லாம் சொன்னாங்களே உங்களோட வில்லேஜில், நீ டீமன்ல இல்லை ஒரு க்யூட் லிட்டிலான டீமன் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பான். இதை கேட்குற அந்த அடியாட்களும் சிரிப்பாங்க. இதுக்கப்புறமா ஜாபுசா வந்துட்டு கக்காஷி கிட்ட மன்னிப்பு கேட்பான். கேட்டதுக்கப்புறமா டாஸ்னா இதுக்கு மேலே எனக்கு டார்கெட்டே கிடையாது, ஏன்னா நான் காட்டோவோட ஆளாக இருக்க வரைக்கும் தான் அவன் என்னோட டார்கெட், இப்போ அவன் என்னோட டார்கெட் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்குற கக்காஷி வந்துட்டு நீ சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்பாரு. இதுக்கப்புறமா காட்டோ முன்னாடி வருவான். வரும்போது ஹாக்குவோட டெட் பாடி எங்கே இருக்கும். ஸோ அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா காட்டோ வந்துட்டு இவன் தானே என் கையை உடச்சவன், திருட்டு பய அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் கொடுக்க வேண்டிய பாக்கியம் இருக்குன்ட்டு ஒரே விடுவான். இந்த நாய் தானே, நீ இவன் உயிரோடு இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பான். இதை பார்க்குற நருட்டோ செம்மையாக ட்ரிகர் ஆயிடுவான். கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவான். பேசிட்டு அவன் அடிக்க ஓடி வருவான். எதுக்கு லூசுமாய் நடந்துக்கிற நருட்டோன்னு சொல்லி கக்காஷி பிடிச்சிருவாரு. ஜாபுசா, அவன் உன்னோட உண்மையான காம்ரேட் தானே, அவன் கடைசி வரைக்கும் உனக்காக தானே வச்சு பார்த்தான், அவனை இப்படி கேவலமாக ஹியூமிலியேட் பண்ணுறாங்க, நீ இன்னுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிய அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பான் நருட்டோ. இதுக்கப்புறமா ஜாபுசா வந்துட்டு காட்டோ எப்படி என்னை யூஸ் பண்ணானோ அதே மாதிரி தான் நான் ஹாக்குவை யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல இதை கேட்குற நருட்டோ வந்துட்டு நீ உண்மையுமே அதை தான் மீன் பண்ணுறியான்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல கக்காஷி ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவார். இருந்தாலுமே நருட்டோ அவன் பேச வந்த விஷயம் எல்லாத்தையுமே பேச ஆரம்பிப்பான். பார்த்தீங்கன்னா ஹாக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரிஷியஸ் பர்சனை காப்பாற்றணும்னு நினச்சேன், அதனால தான் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன், அவர் மட்டும்தான் என் வாழ்க்கையிலே முக்கியம் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே ரீவைண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நருட்டோ ஜாபுசாவுக்கு சொல்லிட்டு இருப்பான். அவன் கடைசி நிமிஷம் வரைக்கும் உன்னை விரும்பினான், அவன் உன்னை ரொம்பவுமே லைக் பண்ணான், உன்னை மட்டுமே காப்பாற்றணும்னு நினச்சான். கடைசி நிமிஷத்துல கூட அவன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, இப்போ நான் அவருக்கு ஒரு உடஞ்சி போன ஒரு டூலாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்தான், அது எவ்வளோ வலியை கொடுத்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி கத்துவான். நீ பேசாத நிறுத்திக்க தம்பி அப்படிங்கிற மாதிரி ஜாபுசா சொல்லுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாபுசா கண்ணில் இருந்ததுமே தண்ணி சொட்ட ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறமா ஜாபுசாவோட முகத்தை காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா அவன் கண்களில் ஃபுல்லாகவே தண்ணி தேங்கி நிற்கும். இதுக்கப்புறமா ஜாபுசா நிறைய விஷயங்களை நருட்டோ கிட்ட சொல்லுவான். உன்னோட வார்த்தை ஒவ்வொன்றுமே பிளேடை விட ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு, அது என்ன மாதிரியான ஒரு பர்சனாகவே இது பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா அவன் போட்டிருக்க மாஸ்க்கை அவன் பல்லாலேயே கடிச்சு இழுத்து பிச்சிருவான். நானும் மனுஷன்தான், அவனும் மனுஷன்தான், யாருமே இங்கே டூல் இல்லை. ஆனால் இந்த ஷினோபி வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷினோபியுமே ஒரு எமோஷன்லெஸ் டூலாக தான் இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஆக மொத்தத்தில் உங்களோட நடந்த இந்த கடைசி சண்டை எனக்கு ஒரு வித்தியாசமான விஷயத்தை காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவார். இதுக்கப்புறமா தான் நமக்கு ஜாபுசா மேலே ஒரு பெரிய மரியாதையே வரும். அண்டு ஹாக்குவோட பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா நருட்டோ கிட்ட குனாய் கேட்பான். நருட்டோவும் தூக்கி வீசுவான். இதை கேட்ச் பண்ணிட்டு ஜாபுசா அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண போவான், காட்டோவையும் உட்பட. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாபுசாவோட பார்வை ஃபுல்லாக காட்டோ மேலே தான் இருக்கும். காட்டோவை அழிக்கிறதுக்கு தான் போவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனோட அடியாட்கள் எல்லாருமே அவனை தடுக்க பார்ப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்துட்டு நீ என்ன கிரேசியாக ஃபீல் பண்ணுறியா, பைத்தியக்காரனோட்ட வரடா, நீ கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாதுன்னு கத்துவான். பார்த்தீங்கன்னா அவன் பேசிட்டு இருக்கும் போதே ஜாபுசா கட் பண்ணிட்டு போயிடுவான். அப்படி ஜாபுசா ஓடி வரும்போது தான் காட்டோவுக்கு ரியல் டீமன்னா என்னன்னே புரியும். இந்த இடத்துல ஜாபுசா காட்டோவை குத்திடுவான். இருந்தாலும் காட்டோ இந்த டைம் கூட நீயும் அந்த பையன் செத்த இடத்துக்கே தான் போக போகிற, நான் உன் கூட வந்து சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல ஜாபுசா சிரிச்சுட்டு நான் ஒன்றும் அவன் இருக்க இடத்துக்கு போக போகிறது கிடையாது, அது என் இன்டென்ட்டும் கிடையாது, உனக்கு தெரியாதுல்ல இந்த மாதிரி டீமன்ஸ்லாம் நரகத்துக்கு தான் போவாங்க, அங்கே நீயும் நானும் தான் சேர்ந்தே போக போகிறோம், அங்கே மிஸ்ட் வில்லேஜை சேர்ந்த நிறைய டீமன்ஸ் இருப்பாங்க, நீயும் நானும் அங்கே தான் போக போகிறோம், நீ அங்கே வந்து என்ன பாடுபட போறியோ, நான் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வேகமாக அட்டாக் பண்ணுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாபுசாவை ஃபுல் அண்ட் ஃபுல் டீமன் மாதிரியே தான் காட்டுவாங்க. இந்த இடத்துல காட்டோவை குத்தியே கொல்லுவான். அந்த பிரிட்ஜில் இருந்து காட்டோ கீழேயும் விழுந்துருவான்.
இதோட காட்டோவோட கதை முடிஞ்சிருது. இந்த இன்சிடென்டெல்லாம் நருட்டோ வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருப்பான். இதுக்கப்புறமா ஜாபுசா திரும்பி பார்ப்பான். அவனோட கண்ணில் இருக்க அந்த ரேஜை பார்க்குறாங்க இருக்க அடியாட்கள் எல்லாருமே பயந்து வழி விட்டுருவாங்க. இதுக்கப்புறமா ஜாபுசா அவன் வாயில் வச்சிருக்க குணாயை கீழே போட்டுருவான். இதுக்கப்புறமா ஹாக்குன்ட்டு அவனை பார்க்கறதுக்கு போவான். இந்த இடத்துல ரொம்பவுமே ஃபெயிண்ட் ஆவான். என்ன ரீசன்னா அவனோட முதுகில் பாருங்களேன் எத்தனை ஆயுதங்கள் குத்தி இருக்குன்னு. இதுக்கப்புறமா அவனோட மனசளவில் ஹாக்கு கிட்ட எல்லாத்துக்கும் நன்றி கேட்குற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. இதுக்கப்புறமா இந்த இடத்துல ஜாபுசாவும் இறந்துடுறான். இதை பார்க்குற நருட்டோ ரொம்பவுமே ஃபீல் பண்ணி திரும்புவான். தலையை திருப்பாத நருட்டோ, ஒரு உண்மையான பேட்டில் இருக்கும் போது அதுவும் எதிரி ஆப்போசிட்லேயே நிற்கும் போது இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு கக்காஷி இந்த இடத்துல ஒரு விஷயத்த நருட்டோக்கு புரிய வைப்பார். இதுக்கப்புறமா சாஸ்கே முழிச்சுக்குவான். நான் என்ன செத்துட்டேனா அப்படிங்கிற மாதிரி தான் மனசில் கேள்வி எழும்பும். இதுக்கப்புறமா சக்குராவை பார்த்து நீ ரொம்ப வெயிட்டாக இருக்க, கொஞ்சம் தள்ளு, என்னால் மூச்சு விட முடியலன்னுலாம் சொல்லுவான். இதுக்கப்புறமா சக்குரா இருந்துட்டு டாஸ்னா அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கேவை கட்டி பிடிப்பா. ஐயோ இது எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கே சொல்லுவான். இதுக்கப்புறமா நருட்டோக்கு என்னாச்சு, அந்த மாஸ்க் போட்டவனும் என்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியல, ஆனால் நருட்டோ ஃபைனாக தான் இருக்கான், ஆனால் அந்த பையன் மட்டும் செத்துட்டான், எப்படி செத்தான் அப்படின்னு சொல்லி கேட்பான். நருட்டோ தான் கொண்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் அவனோட மாஸ்டரை காப்பாற்றுறதுக்காக அவன் வந்து குறுக்கால விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல சாஸ்கே வந்துட்டு நருட்டோவை பார்ப்பான். இந்த இடத்துல சாஸ்கேவோட மனசுக்குள்ள அவனோட இன்டென்ஷன் முதல்ல இருந்து அதுவாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹாக்குவை பற்றி நினைப்பான். இதுக்கப்புறமா சக்குரா வந்துட்டு நருட்டோ இங்கே பாரு சாஸ்கே உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்குற நருட்டோ ரொம்பவுமே சந்தோஷப்படுவான். இதுக்கு முன்னாடி ஜாபுசா சொல்லியிருப்பான் இல்லையா, ஹாக்கு ரொம்பவுமே கைண்டான ஒரு பர்சன், அவர் ரொம்ப நல்லவன் அப்படிங்கலாம், ஸோ அதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நருட்டோ நினச்சி பார்ப்பான். இதுக்கப்புறமா கக்காஷி சாஸ்கேவை பார்த்துட்டு சாஸ்கேவும் நல்லா இருக்கானா, ஒரு பெரிய ரிலீஃப் அப்பா அப்படிங்கிற மாதிரி பெருமூச்சு விடுற மாதிரி தான் காட்டுவாங்க. என்னமோ ஃபேர்வெல் பார்ட்டி நடக்கிற மாதிரி எல்லாம் ரிலீஃபாக இருக்கீங்க, இன்னும் இந்த ஆட்டம் முடியலை அப்படின்ட்டு அங்கே இருக்க அடியாட்கள் சொல்லுவாங்க. எங்களுக்கு பணம் தர வேண்டிய சோர்ஸவே கொண்டுட்டீங்க, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, அதனால இந்த டவுனை மொத்தமாக சூறையாடலாம், என்ன சொல்கிறீங்க, இருக்க வேல்யூபுளாக இருக்க எல்லா பொருளையுமே இது தேடுங்க அப்படின்ட்டு கத்துவாங்க. கக்காஷி இவங்க எல்லாத்தையுமே ஒரே அடியாக அழிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு ஜுட்ஸு இருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்பான். கக்காஷி வந்துட்டு என்னோட எல்லா சக்கராவையும் நான் யூஸ் பண்ணிட்டேன், என்னால் இதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லுவார். இதுக்கப்புறமா அட்டாக் பண்ண ஓடி வருவாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து பலன்னு ஒரு பொருளை காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வில் வந்து நடுவால் சொருகும். அவங்க ஓடி வர வழியில் பார்த்தீங்கன்னா இனாரி தான் அதை எய்ம் பண்ணி அடிச்சிருப்பான். இனாரி அங்கே இருக்க எல்லா மக்களையுமே திரட்டி கூட்டிகிட்டு வந்திருப்பான். இந்த இடத்துல கீச்சி இருந்துட்டு எங்கள் வில்லேஜ்குள்ளே வந்துட்டு போகணும் திருடணும்னு நினச்சின்னா நீங்கள் எல்லாருமே உயிரோட வெளியே போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. இதை பார்க்குறப்ப செம்மையாக இருக்கும் ஃபீலிங்கு. நருட்டோ பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். டாஸ்னா இனாரி நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்களா அப்படின்ட்டு ரொம்பவுமே எமோஷ்னலாக கண்ணீர் விடுவார். இந்த இடத்துல நடக்க போகிற ஃபன்னை நான் மிஸ் பண்ண விரும்பல அப்படின்ட்டு ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான் நருட்டோ. இதை பார்க்குற அந்த அடியாட்கள் இன்னுமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல நருட்டோ 4 க்ளோன் கிரியேட் பண்ணியிருப்பான். இதை பார்க்குற கக்காஷி வந்துட்டு எங்கிட்டையும் கொஞ்சம் சக்கரா இருக்குது, சரி நானும் இந்த இதை கலந்துக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு யூஸ் பண்ணுவார். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரிட்ஜு முழுக்க ஒரு லைன் அப்படியே அடுக்கின மாதிரி நிற்பாப்புல. இதுதான் உங்கள் ஊரில் கொஞ்சம் சக்கராவாயா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இதை பார்த்துட்டு இருப்பாங்க அடியாட்கள். இந்த இடத்துல கக்காஷி வந்துட்டு சண்டை போடுறதுக்கு வரணுமா, சரி வாங்க அப்படின்பாரு. இதை பார்க்குற அடியாட்கள் ஐயோ நாங்கள் சண்டை போடுறதுக்கு வரலைங்க அப்படின்ட்டு பயந்து அலறி அடித்து ஓடுவானுங்க. செம காமெடியாக இருக்கும். அண்ட் அங்கே இருக்க போட்டில் தப்பிச்சு ஓடுறதுக்கு பார்ப்பாங்க. இதுக்கப்புறமா கக்காஷி ஜாபுசா பக்கத்தால் போவார். இந்த இடத்துல ஜாபுசா வந்துட்டு சத்தத்தை கேட்கும்போது எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபேவர் இருக்குது, எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கேட்பாரு. இந்த இடத்துல கக்காஷி அவரோட மாஸ்க்கை நல்லா வியர் பண்ணிவிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இந்த இடத்துல ஜாபுசாவோட ஆசை என்னன்னா நான் அவனோட முகத்தை பார்க்கணும், ஆக்குவோட முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல கக்காஷி வந்துட்டு அவனை லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போவார். இந்த சீன் உண்மையுமே பார்க்க அவ்வளோ அழகாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. என்ன ஒரு விஷயம்னா எவ்வளோ தப்பான ஆளாக இருக்கட்டும் இல்லை எவ்வளோ மோசமான மனுஷனாக இருக்கட்டும், அவனால் முடியாத பட்சத்தில் அவனை நம்ம ஹியூமிலியேட் பண்ணக்கூடாது. அவனால் முடியல முடிஞ்சால் பார்த்துக்கன்னு அவனை அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது. ஸோ இந்த மாதிரியான அனிமையை பார்க்கும்போது தான் நம்ம எந்த அளவுக்கு மனுஷனாக நடந்திருக்கோம், மிருகமாக வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயம்லாம் புரியும். அனிமே வந்து ஜஸ்ட் அ கிட் வாட்சிங் சீரீஸுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய பேர் கலாச்சிருக்காங்க. ஸோ அது கிடையாது, அனிமே அது இல்லை, நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். இந்த இடத்துல பனி பெய்யும். இதை பார்க்குற மக்களுமே ஆச்சரியப்படுவாங்க, இந்த வருஷத்தில் இப்போ என்ன பனியெல்லாம் பெய்யுது அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறமா கக்காஷி ஜாபுசாவை ஹாக்கு பக்கத்தில் படுக்க வைப்பார். தேங்க்ஸ் கக்காஷின்னு சொல்லிட்டு ஜாபுசா ஹாக்குவோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த இடத்துல ஜாபுசா சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப மோசமானவன் தான்,
நீ என் சைடு ரொம்ப நாள் இருந்துட்ட, ஆனால் நான் இந்த சாகிற டைம்லனாவது உன் சைடு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை மூவ் பண்ணுவான். அவனோட கை டிசேபிளாக தான் இருக்கும், இருந்தாலுமே மூவ் பண்ணி ஹாக்குவோட முகத்தை தொட்டு பார்ப்பான். நீ போன அதே இடத்துக்கு நானும் வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். இந்த இடத்துல நருட்டோ ரொம்பவுமே ஃபீல் பண்ணி எழுவான். சொல்லப்போனால் எனக்கே கண்ணில் லைட்டாக கண் கலங்க தான் செய்யுது. ஸோ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் வீடியோ போடணும் இல்லையா, ஸோ அதனால் அப்படி கண்டினியூ பண்ணலாம். இதுக்கப்புறமா நருட்டோ வந்துட்டு சொல்லுவான், அவன் வாழ்ந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பனி பேஞ்சிக்கிட்டே இருக்கும்னு அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்குற கக்காஷி வந்துட்டு, அந்த பையன் இந்த பனியை விட தூய்மையானவன், சபுசா நீயும் அந்த பையன் இருக்க இடத்துக்கே போகணும்னு நானும் விரும்புகிறேன், நீங்கள் 2 பேரும் சேர்ந்தே இருங்க அப்படின்னு கக்காஷி சொல்லுவார். இதுக்கப்புறமா ஜாபுசாவையும் ஹாக்குவையும் புதைச்சிருவாங்க. இந்த இடத்துல சாக்குரா இருந்துட்டு, கக்காஷி சென்சே இது இப்படி தான் நடக்கணும் உங்களுக்குலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பா. இந்த இடத்துல கக்காஷி வந்துட்டு, இப்படி தான் எல்லா நிஞ்சாஸோட வாழ்க்கையும் இருக்கும், ஏன் சென்சே ஒரு டூலாக ஒருத்தனை யூஸ் பண்ணுறதும் ஒருத்தனுக்கு டூலாக இருக்கிறது தான் இந்த ரியல் நிஞ்சாவா அப்படின்னு சொல்லிட்டு சக்குரா கேட்பா. இதுக்கு எல்லாத்துக்குமே கக்காஷி பதில் சொல்லுவார், அதுதான் நிஜம், அவங்க வில்லேஜ்னு மட்டும் இல்லை நம்ம இடம் இந்த லீவ்ஸ் வில்லேஜுக்கும் அதே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு, இந்த ட்ரைனிங் இது எல்லாமே இதுக்காகத்தானா, இதுதான் ட்ரூ நிஞ்சாவா, ஆனால் எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். எதுக்கு இவ்வளோலாம் திங்க் பண்ணுறேன்னு சொல்லி சாஸ்கே கேட்பான். ஆனாலுமே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் நருட்டோ ரிப்ளை பண்ணுவான். இதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு விஷயத்த நருட்டோ ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ண ஆரம்பிச்சிருவான். எனக்கான நிஞ்சாவே ஒரு வித்தியாசமாக தான் இருக்கணும், என்னோட நிஞ்சாவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாகவும் ட்ரூவாகவும் தான் இருக்கணும். இதுக்கப்புறமா நான் நருட்டோவே என்னோட சொந்த வேலை தான் நான் போகிறேன், இதுக்காக நான் எந்த காலகட்டத்திலையும் வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்குற கக்காஷி சிரிப்பார். இதுக்கப்புறமா அந்த பிரிட்ஜை கட்டி முடிச்சிருவாங்க. இதுக்கப்புறமா டாஸ்னா ரொம்ப நன்றி சொல்லுவார். இதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே உங்களை மிஸ் பண்ண போகிறோங்க மாதிரி சொல்லுவாங்க. எல்லாருமே டேக் கேர் சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா கக்காஷி தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங்னு சொல்லுவார். இதுக்கப்புறமா நருட்டோ இருந்துட்டு, இப்போன்னு இல்லை, நான் கண்டிப்பாக இன்னொரு டைம் வந்து உங்களை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்குற நான் இருந்துட்டு, உண்மையாலுமா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குவான். இதை கேட்குற நருட்டோவும் கண் கலங்கிட்டு, இனாரி நாங்கள் போகிறத நினச்சி நீயும் ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கண் கலங்குவான். 2 பேருமே கண் கலங்குவாங்க. இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு, உனக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா அழுதுரு இனாரி அப்படின்னு சொல்லுவான். நான் அழுகவளா இல்லை, நீ அழுக போறியா அப்படின்னா நீ அழுகு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேருமே யார் ஃபர்ஸ்ட் கதையை அழுக போகிறாங்க மாதிரியே பார்த்துட்டு இருப்பானுங்க. சரி இதுக்கப்புறம் நான் உன்னை அப்புறம் சந்திக்கிறேன் அப்படின்ட்டு நருட்டோ திரும்புவான். இந்த இடத்துல 2 பேருமே ரொம்பவுமே அழுதுட்டு இருப்பானு. இதை பார்க்குற சக்குரா வந்துட்டு, இவனுக்கு என்னடா இவ்வளோ வினோதமாக இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி வியர்டாக ஃபீல் பண்ணுவா. இதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே கிளம்பி போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல டாஸ்னா வந்துட்டு, அந்த பையன் தான் உன்னோட மைண்டை மாத்தினான் இனாரி, நீ இந்த வில்லேஜ் பீப்புள்ஸோட மைண்டெல்லாம் மாத்தின, நம்மளை ஹோப்போட இணைச்சதே அந்த பையன் தான், இந்த பில்டை கட்டி முடிக்கிறதுக்கான கரேஜை கொடுத்ததும் அந்த பையன் தான், எப்படியும் இங்கே ஒரு பிரிட்ஜ் லிங்க் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இந்த இடத்துல இன்னொருத்தர் இருந்துட்டு, பிரிட்ஜை தான் நம்ம கட்டி முடிச்சாச்சு, உண்மைதானே, நம்ம இதுக்கப்புறம் அதுக்கு என்ன பேர் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கேட்பாரு. ஆமாம் பேர் வச்சு தானே ஆகணும் அப்படின்பாரு டாஸ்னா. ஆமாம் எனக்கு ஒரு பேர் பர்ஃபெக்டான நேம் என் மைண்டில் ஒன்று ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவார். உண்மையாலுமா சரி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த இடத்துல டாஸ்னா வந்துட்டு, த கிரேட் நருட்டோ பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவார். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இதை கேட்குற டாஸ்னாவோட டாக்டர் வந்துட்டு சிரிப்பாங்க. உண்மையாமே இது ரொம்பவுமே நல்ல பேர் தான் அப்படின்பாங்க. இதுக்கப்புறமா நருட்டோ வந்துட்டு, நான் வில்லேஜுக்கு போனதுக்கப்புறம் இருக்கா சென்சே எனக்கு ட்ரீட் வைப்பாரு நான் இந்த மிஷனை அக்கம்ப்ளீஷ் பண்ணதுக்கு. இதுக்கப்புறமா ஆமாம் நான் கோனாஹமாரோ மாத்திரம் பாருங்க, அவனுக்கு போய் என்னோட ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டேல்ஸ் மாதிரி சொல்ல போகிறேன், அதை கேட்டு அவன் என்னை வழிபடவே ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் என்ன பற்றி அப்படின்னு சொல்லி சாக்குரா கேட்பா. இதுக்கப்புறமா சாசுகே கிட்ட போயிட்டு, சாசுகே நீ நானும் வில்லேஜுக்கு போனதுக்கப்புறமா டேட் போகிறக்கு போகலாம் வரையா அப்படின்னு சொல்லி கேட்பா. இல்லை நான் அதை பற்றிலாம் யோசிக்கல அப்படின்பா. இந்த இடத்துல சக்குராக்கு பன் வாங்கின மூமெண்ட்டாக தான் இருக்கும். சக்குரா அவன் வரலைன்னா என்ன, நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். வாய மூடு நருட்டோ, என்ன ஒரு பர்வர்ட் மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ தூக்கி வீசுவா. அதுக்கப்புறமா பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் ஓவர் ஓடும். பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்துட்டு டாஸ்னா கிட்ட கேட்பாங்க, இந்த பேர் சூட் ஆகும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் இந்த பேர் தான் நமக்கு தேவை, இதுதான் இந்த பிரிட்ஜை காப்பாற்றவே போகுது, திரும்ப இது கொலாப்ஸ் ஆகவே ஆகாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிரிட்ஜ் ரொம்ப வருஷத்துக்கு இருக்க போகுது, ரொம்பவுமே ஃபேமஸாகவும் இருக்க போகுது, ஏன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த பையன் நருட்டோவை பற்றி இந்த உலகமே தெரிஞ்சுக்கும், அந்த அளவுக்கு இந்த பிரிட்ஜும் ஃபேமஸ் ஆகும், இதுதான் என்னோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி டாஸ்னா சொல்லுவார். இதுக்கப்புறமா இந்த பிரிட்ஜை ஜூம் அவுட் பண்ணி காட்டுவாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடிஞ்சது, இந்த ஆர்க்கும் முடியுது. இதுக்கப்புறமா நருட்டோவில் சுனின் எக்ஸாம் ஆர்க் தான் நடக்க போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ அடுத்த எபிசோட் பார்த்து மிச்சமேலாம் தெரிஞ்சுக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.ひどいなこの